வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு கேரளா லாட்ரிக்கு நீங்கள் 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஃபார்முலா தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல் போர்டு வின்னிங் எடுக்க இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1000% ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் கேரளா லாட்ரிக்கான ரெகுலர் கெஸ்ஸிங்கும் ரெகுலராக ஃபார்முலா மெத்தேடும் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சே நமக்கு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அக்ஷயா ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸு ஆல் போர்டு நம்பர்ஸ் வரும் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்முலாவை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மெத்தேடை பயன்படுத்தி தான் இந்த ஒரு மெத்தேடு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம். தொடர்ந்து நம்ம ஃபார்முலா கெஸ்ஸிங்கெல்லாம் பயன்படுத்தி ரெகுலராக கேரளா மாநிலத்துக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய அனைத்து நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதாவது நமக்கு முன்னாடி நாள் சனிக்கிழமை நடந்த ட்ரா 2 ட்ரா நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்க வேண்டிய ட்ரா நடைபெறலை. அதுக்கு அடுத்த நாள் நமக்கு சனிக்கிழமை நடந்துச்சு. இந்த 2 ரிசல்ட்டையுமே நம்ம வச்சு பார்க்கையில் நான் நம்ம வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட்டு சனிக்கிழமை வந்துச்சு. இதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் எடுக்கிறது போல் அதாவது சனிக்கிழமை வந்த ரிசல்ட்டை மட்டும் வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டையும் கணக்கு பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தேடு பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேட்ஸை மட்டும்தான் பயன்படுத்தி இந்த ஒரு கெஸ்ஸிங் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இது கன்ஃபார்ம் நம்பர்ஸுங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டுமே கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மட்டுமே தான் இந்த ஒரு கெஸ்ஸிங். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் நமக்கு வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி நடைபெற்ற ட்ராவுக்கு 4, 5ன்னு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் இருக்குது. 4, 5ன்னு இருக்குது. அப்போது ரிசல்ட்டு இங்கே என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2ம் ஒரே நாளில் தான் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு முன்னாடி நாள் ட்ரா நம்பர்ஸை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த மெத்தேடு நம்ம கொண்டு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரும் 2வது நம்பரும் கண்டிப்பாக ரிசல்ட்டில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு சி போர்டில் 5 பாஸ் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா சி போர்டில் 5 பாஸ் ஆகிருச்சு. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் இப்போது இதே மெத்தேடை வச்சு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அக்ஷயா ட்ராவுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் பார்த்திங்கன்னா 8, 5ன்னு இருக்குது. 8, 5ன்னு நமக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் இருக்குது. அப்போது இந்த 8, 5லேருந்து ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கையில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆல் போர்டு நீங்கள் 8ஆம் நம்பரை இந்த ஒரு மெத்தேடில் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு மெத்தேடில் 8ங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எந்த போர்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி என்னையோடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு 8ங்கிறத மட்டும் நீங்கள் சிங்கிள் ஷாட்டில் கூட எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையிலையும் சரி, பெண்டிங்லேயும் நமக்கு 8ங்கிறது இருக்குது. அதே மாதிரி 2க்கு 8, 5க்கு 8ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கணக்கில் நம்ம பார்க்கையில். அதே மாதிரி நமக்கு 2க்கு 5 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை பயன்படுத்தி தான் ஏ போர்டு 5ங்கிறதையும் நம்ம ஆல் போர்டு 8ங்கிறத நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா
2க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5க்கு 8 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 போர்டுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. இது இல்லாமல் நம்மளுடைய ஃபார்முலாவில் மேட்ச் பண்ணியும் நம்ம கணக்கில் மேட்ச் பண்ணியும் கொடுக்கையிலையும் நமக்கு 8ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. பெண்டிங்லேயும் 8ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா. 8ங்கிறது வந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு 15ஆம் தேதி தான் 8ங்கிறது நமக்கு சி போர்டு அடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 8 வந்து முன்னாடி தான் வந்திருக்கு சரிங்களா. 10ஆம் தேதி நமக்கு சி போர்டு 8 வந்துருந்துச்சு. அப்போது நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தி 8ஆம் நம்பருங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த மெத்தேடை பயன்படுத்தி இந்த ஒரு கெஸ்ஸிங்கை வச்சு கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா. இது இல்லாமல் நம்ம பெருக்கல் 99 மெத்தேடில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். 295 ரிசல்ட்டு பெருக்கல் 99ன்னு நம்ம போடையில் 205ன்னு தான் கிடைக்கிது. இந்த மெத்தேடில் 205ன்னு கிடைக்கிது. நல்லா பாருங்கள், 205ன்னு கிடைக்கிது. அப்போது 2ஆம் நம்பர் நமக்கு மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கையில் 2 வர்றதுக்கு என்னுடைய கணக்கில் வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. 0 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இந்த கணக்கில் வந்திருக்கு. இந்த கணக்கில் நம்மளுடைய மெத்தேடை பயன்படுத்தி பார்க்கையில் 0 வந்து வந்திருக்கு சரிங்களா. ஆல் போர்டு இந்த மெத்தேடில் வந்து நான் 0வை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். அப்போது நம்ம ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்திருக்கோம், 8 எடுத்திருக்கோம். 8ஐயும் 0வையும் நம்ம இந்த 2 மெத்தேடையுமே பயன்படுத்தி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 8-0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த 2 மெத்தேடை நம்ம வச்சு பார்க்கையில். இது இல்லாமல் நம்ம இன்னொரு மெத்தேடு 3ஆவதாக பார்க்கக்கூடிய மெத்தேடு என்னான்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8 ரிசல்ட்டாக வந்திருக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்பர் 2. இந்த 2ஐயும் 8ஐயும் கூட்டுனா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர்லேருந்து நமக்கு ஒரு வின்னிங் நம்பர் வரும். அது என்னன்னு நம்ம பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 8ஐயும் 2ஐயும் கூட்டுனா நமக்கு 10ன்னு கிடைக்கிது. அப்போது 1 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம 3ஆவது மெத்தேடு. 3ஆவது மெத்தேடில் நமக்கு 1-0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் வந்து இந்த 3 ஃபார்முலாவுமே நம்ம மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்க்கையில் வந்து நம்ம வந்து இந்த 3 ஃபார்முலாவையும் மேட்ச் பண்ணி பார்க்கையில் இந்த மாதிரி கெஸ்ஸிங் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்திங்கன்னா. நம்ம இப்போது இந்த 2 ஃபார்முலாவையும் மேட்ச் பண்ணியும் அதுக்கு அப்புறம் நம்ம மேட்ச் பண்ண இந்த 3 ஃபார்முலாவையும் மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு 8-0 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. 8-0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் 3 ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேட்ஸையும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் விளையாடலாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் எதிர்பார்க்குற நம்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் எடுக்கிற மாதிரி நல்ல ஒரு ஜாப் இருக்குது. ஜாயின் பண்ணி நல்ல வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிற நம்பர்கள் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பார்த்தீங்கன்னா. 80 98 88 35 10. நம்ம ஆல் போர்டு நம்பரில் வந்து 8-0ங்கிறது ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். இப்போது இந்த 2 மெத்தேடையுமே நம்ம மேட்ச் பண்ணி பாட்ஸ் நம்பர்ஸாக நம்ம பார்க்கையில் வந்து பாட்ஸில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் வந்து கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பாட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நான் வந்து இந்த ஒரு நம்பருங்கிறது கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேட்ஸையும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா. இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா. 805 பாட்ஸு, 507 பாட்ஸு, 801 பாட்ஸ்
பாட்ஸ் நம்பர்ஸில் மட்டும்தான் நம்ம 3 நம்பர் எடுத்திருக்கோம். இந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அட்சயா ட்ராவுக்கு இந்த 3 நம்பர்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது பாட்ஸில் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ராங்கான்னு பார்க்கையில் நம்ம மேலே கொடுத்துருக்க 2 நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். 801 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதுக்கு சப்போர்ட்டு 507, அதுக்கு சப்போர்ட்டு 805ன்னு எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, நல்ல நம்பராகவும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் எதிர்பார்க்குற நம்பர்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் இருக்குது, எல்லா நம்பர்களுமே ஜாயின் பண்ணி நல்ல ஒரு வருமானம் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபார்முலா மெத்தேடும் ரெகுலர் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.